என்னால கத்துனே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் பெரியவர். அலையிலியா கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். அலையிலியா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஒருவரா அதிசயங்களை செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திர தகப்பனே, ஸ்தோத்திர இசப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. பேசு நீ நல்ல பிதாவின் ஆவியான நீரப்பா. ஆவியாளர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். உடைய பாத்திரம் எங்களுக்கு முற்றுமாய் தாழ்த்தி ஒப்புக்கிடுகிறோம். நாமும் மையப்படட்டும். நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசு நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் தேவன் உங்களுக்கு மத்தியில தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தருக்கு பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நாளிலேயும் நம்ம 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் பார்த்தோமானால், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். யாரு சிறைச்சாலை இருக்காங்கன்னா பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறாங்க. பேதுரு எதுக்கு சிறைச்சாலைக்குள்ள இருந்தாருன்னா, அங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஏரோது ராஜா சபை என்ன செஞ்சா சில துன்பப்படுத்திட்டு இருந்தான். ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தான். பயங்கரமா சபையில அவளை வச்சு என்ன செஞ்சாங்க, ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தால என்ன செஞ்சாங்க, கொலை செய்துட்டாங்க. அப்படி கொலை செய்துட்டு அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அது யூதருக்கு அந்த யாக்கோப்பை கொலை செய்தது அந்த யூதர்களுக்கு ரொம்ப பிரியமானதா இருந்துச்சா. 3ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலைகளை வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் செவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளிலும் வசமாக ஒப்புவித்தான். பேதுரு சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க. அவரையும் கொலை செய்யறதுக்காக தான் இந்த ஜெயில வச்சிருக்காங்க. ஒரு பஸ்கா பண்டிகை ஒன்று வருது. அந்த பண்டிகை புளிப்பில்லாத அப்பண்டிகை நாட்டுல ஒரு புளிப்பில்லாத ஒரு பண்டிகை வருது. அந்த பண்டிகை வர்றதுனால அவர் சிறைச்சாலை வச்சிருக்காங்க. அந்த பண்டிகை முடிஞ்ச பிறகு பேதுரை வெளியே கொண்டு அவரை என்ன பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாட்கள்ல தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, சபையார்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்காங்க. சபையார் 5ஆம் வசனத்துல, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணும்போது ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்காரங்க நினைச்சாங்க சிறைச்சாலையில காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அவங்க ஏரோது வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பண்டிகை எல்லாம் முடிஞ்சிச்சு. புளிப்பில்லாத பண்டிகை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா மக்கள் ஊடகங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, ஊக்கமா ஜெபிக்கிறாங்க பேதுருவுக்காக. ஆண்டவரே, பேதுருக்கு எந்த ஒரு குறைபாடு வந்துடாதபடி அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, வெளியே கொண்டு வரதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா என்ன செய்யறாங்க, ஏரோது அவரை பேதுரு வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால அங்க என்ன ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டாருன்னு சொல்லி யாருமே ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது, எடை போட்டக்கூடாது. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் நினைச்சவர் கேட்பாரு. ஆனா அந்த சூழ்நிலை பாருங்க, அவன் அந்த ஏரோது பேதுருவை வெளியே நாளைக்கு வெளியே கொண்டு மக்கள் மத்தியில கொண்டு கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறான். ஆனா ஆண்டவர் நைட்டு என்ன செஞ்சாரு, கிரியை செய்யறாரு. இப்படிதான் நம்ம பைபிள்ல நிறைய காரியங்களை பைபிள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பைபிள் என்ன நடக்குது, ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் காரியங்களை கிரியை செய்யறாரு. பாத்தீங்கன்னா மொர்தெக்காவை பார்க்கும்போது மொர்தெக்கா என்ன செய்வாங்க, தூக்கு போடணும்னு சொல்லி ஆமான்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த ராஜாவை தூங்க விடாம இருந்து 4ஆம் புஸ்தகத்தை பார்த்து
அந்த ராஜாவை கொலை செய்யணும்னு சொல்லி 2 பேரும் நினைச்சுவாங்க, விஷத்தை கலக்கறக்கா திட்டம் போட்டிருப்பாங்க. முருதைக்காய் தெரிஞ்சதுனால அது நினைச்சாங்க, முருதைக்காய் ராஜாட்ட சொல்றதுக்கு ஆள் அனுப்பி சொல்லி வைப்பாரு. அது வந்து அது எழுதப்பட்டிருக்கும், ஆனா முருதைக்காய்க்கு நன்மை செய்யல. அதனால என்ன செய்யணும், அது ராத்திரி நாளைக்கு அவன் வந்து அங்க கொலை செய்யணும்ட்டு யூதரெல்லாம் கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டு இருக்கும்போது முருதைக்காவை ஆண்டுறாங்க, எழுப்பி முருதைக்காவை ராத்திரி முழு தூங்க விடாம அந்த ராஜாவை தூங்க விடாம முருதைக்காக என்ன நன்மை செய்யணும் அப்படிங்கிற திருவாச்சினார். ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் வந்து அவன் கனப்படுத்தணும்னு நினைக்கிறான். இப்படிதான் ஆண்டவர் செய்வாரு. அதே மாதிரி தானியலுக்கு அதே தான். தானியலையும் சிங்கக்கப்பில தள்ளிட்டு ராஜாவை தூங்க விடாம ஆண்டவர் செஞ்சாரு. தானியலையும் சிங்கக்கப்பிலத்துக்கு உள்ள போட்டிருந்தாலும் அங்க சிங்கத்தை சேதப்படுத்த விடாதபடி சிங்கத்தின் வாயை ஆண்ட கட்டி போட்டாரு. கட்டி போட்டு அங்க ராஜாவை என்ன செஞ்சாரு, தூங்க விடாம என்ன செஞ்சாரு, அங்க இருந்து அவரும் என்ன செஞ்சாரு, இப்படி இருக்கு பார்த்துட்டே இருப்பாரு. கடைசியில அவங்க காலையில வந்து ராஜா வெளியே கொண்டுருவார் தானியில. அவங்களுக்கு தானியலுக்கு ஒரு மேல இருந்தவங்க சிங்கக்கப்பில கொண்டு போட்டுருவாங்க. இப்படிதான் பிரச்சனை இருக்கும். அதனால ராத்திரி ஃபுல்லா அவங்க தூங்காம இருந்தாங்கனாலே சில ஆலோசனைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களை குறிச்சு. அவங்க நன்மை செய்தாங்களா, இப்படிலாம் நன்மை செய்யறாங்க வச்சாங்கன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து நமக்காக என்ன செய்யற தேவனா இருக்கிறாரு, வழக்காடுகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்க ஆண்டவர் கிரியை செய்துக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் என்னைக்கு நீங்க ஜெபம் பண்றதை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஏசப்பா இருந்த காலத்திலேயே ஒரு நாள் கூட சும்மா இருந்ததில்ல, பகுதியில ஊழியம் செஞ்சாங்க. ஏசப்பா முழுவதும் என்ன செஞ்சாங்க, போய் தனிமையா போய் இருந்து ஜெபம் பண்ணாங்க. வேதத்துல பாக்குறோம். அப்படி ஜெபிக்கிறதுனால அநேக பிசாசுல அவங்க வரட்டினாங்க. ஆண்டவர் கண்ட குருடர்கள் பார்வையிடுந்தாங்க, சப்பானிகள் நடந்தாங்க. அப்படி நிறைய காரியங்கள், குஷ்டரோகி சுகமாகினாங்க, பெரும்பண்டு ஸ்திரீ சுகமாகினாங்க. அது மாத்திரம் 38 வருடம் 38 வருடம் இருக்கிற திமிர்வாதக்காரன் சுகமாகனா. அப்படி ஆண்டவர் நிறைய காரியங்கள் செய்து வந்தாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அதிகமா ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம செய்வாரு. அன்னைக்கு சபையா இருந்து ஊக்கமா ஜெபிக்கும் போது பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. பேதுருவை செஞ்சார், வெளியே கொண்டு வர. நாளைக்கு வந்து அவர் பேதுருவை வெளியே கொண்டு வந்து கொலை செய்யணும்னு சொல்லி ராஜா திட்டம் போடுறாரு. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ராத்திரியே போய் தேவதூதனை அனுப்பி பேதுருவை நினைச்சாங்க வெளியே கொண்டு வர்றது நம்ம பாக்குறோம், பைபிள்ல பாக்குறோம். சங்க அவர் நினைச்சு ஆராசனம் ஏறுவது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாட்களுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரர் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலை அங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து என்ன நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில தட்டி சீக்கிரம் எழுந்துன்னு சொல்லி எழுப்பி உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து நினைச்சு விழ பண்ணினாரு. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொண்டு சொல்லி ஆண்டவர் தூதன் அனுப்பி நிறைய வேலைகளை செய்யறாரு. செஞ்சு அவரை தட்டி எழுப்பி உன் பாதரட்சைகளை போட்டுக்கோ, உன் வஸ்திரங்களை உடுத்திக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கரெக்ட் பண்ணி வெளியே என்ன கொண்டு வர்றாரு. அந்த சிறைச்சாலை கதவு எல்லாம் திறக்கப்படுது. பேதுரு வெளியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவு வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறந்தது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். யூதனுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறதுக்காக தூதனை அனுப்பி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானாக இருந்தாங்கதான். ஜெபம் வந்து பயங்கரமானது. நீங்க ஜெபிக்க எப்பேற்பட்ட காரியத்தை மாற்றி அமைக்க ஆண்டவரால் முடியும். பாருங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த பேதுருவை ஆண்டவர் இவ்வளவு அழகா வெளியே கொண்டு வர்றாரு பாருங்க. தூதனை அனுப்பி கர்த்தர் தூதன் வந்து நமக்கு அவங்களுக்கு வேதம் கொடுக்குறது. நமக்கு முன்னால ஒரு தூதன் நமக்காக நினைச்சாரு இருக்கிறாரு. அந்த தூதனுக்கு என்ன வேலை ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலையை அந்த தூதன்கள் நினைச்சுவாங்க, அழகாக செய்து முடிப்பாங்க. அல்ல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க மாத்திரம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா நீங்க நினைச்சீங்க இருங்க. ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார்னா ஜெபிங்க. எங்கடா ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அவர் போய் அவர் ஜெபிக்கிறாரு. வேர்வை ரத்தமா வடிகிற மாதிரி ஜெபிக்கிறாரு. ஆனா சீசர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சீசர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, சோதனைக்கு நீங்க உட்படாதபடி விழித்திருந்து
ஜெபிங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. சோதனைக்காரன் வந்து எந்த நேரத்துல எந்த சோதனை அனுப்பணும் அப்படின்னு நாங்க இரவும் பகலும் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரும் விழுங்கலாம சுற்றி தெரிந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அந்த மத்தியில அந்த சிலரு சோதனைக்கு உட்படாதபடி நம்ம என்ன செய்ய, விழித்திருந்து ஜெபிங்க. ஜெபிக்கதான் நம்மளுக்கு பாதுகாப்பு, ஜெபிக்கதான் நமக்கு விடுதலை. அதனால நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க யாரா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல நினைச்சீங்க ஜெபிங்க. ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட காரியத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவரால் முடியும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க பேதுருவை ஆண்டவர் நினைச்சார், தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்தார். நீ கொலைக்கு பேதுரு சபையார் ஊக்கமா ஜெபிச்சாங்க. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி இருந்தாங்க, வீட்லயும் கூடி ஜெபிக்காங்க பாருங்க. அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 12ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கூடி ஜெபிக்கிறாங்க. அப்ப பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெண் கொண்ட ஒரு பெண் செஞ்சா. ரோதை என்ற பெயர் கொண்டு ஒரு பெண் வந்து எட்டி பாக்குறா. எட்டி பார்த்துட்டு அவ அப்படி காது கொடுத்து கேட்கிறா. அவன் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்துல கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பாக கிடைச்சாரு நிக்கிறாரு என்று சொல்றாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்றி அமைக்க அவரால் முடியும். கண்ணீர் முடிச்சுட்டு இதுதான் கதையா, இதுதான் முடிவா, நமக்கு முடிவே விடிவு காலமே இல்லையா, நம்ம இப்படிதான் நம்ம கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறோமான்னு சொல்லி நீங்களே உங்க குறுகின மொழியில கணக்கு போடாதீங்க. அந்த மொழியில நமக்கு அது நமக்கு சரியான வேலையை கொடுக்காது. ஆவியானவர் தான். ஆவியானது உங்களை ஒப்புக்கொடுங்க, ஆண்டத்தை ஒப்புக்கொடுங்க. ஏசப்ப நம்ம கற்றுக் கொடுத்தது அதான். நீங்க இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாத ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பைபிள் அதான் சொல்றது, எல்லாமே பைபிள்ல இருக்கு. விழித்திருந்து நீங்க ஜெபிங்க. அது ஆண்டோடைய வருகை என்ன நாளில வரும்னு நமக்கு தெரியாது. அதனால நீங்க நினைச்சீங்க விழித்திருங்க. அவன் திருடன் வருகிற விதமாய் ஆண்டோடைய வருகை வரும்னு போட்டிருக்கு. எந்த ராத்திரியில திருடன் வரா நமக்கு தெரியாது. அதே போல ஆண்டவர் வந்துட்டு போயிடுவாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கும் போதுதான் நீங்க விழித்திருக்க முடியும். நீங்க விழித்திருந்தாதான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அதனால நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க. ஆவியை உற்சாகப்படுத்துங்க. ஆவியில நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆவியில அனலா இருக்குன்னு தான் பைபிள் போட்டிருக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அசதியா இருக்காதீங்க, ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு போட்டு 12ஆம் வசனம். 12ஆம் வசனம் என்ன போருக்கு, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க, உபத்திரத்துல நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க அப்படின்னு உங்களுக்கு வசனம் கொடுத்திருக்கிறாரு. அதுல சந்தோஷமா நம்ம இருக்கணும், அது உபத்திரத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். அதான் முக்கியம். அவரு ஆண்டவரை திட்டி தீர்த்துறாதீங்க. ஆண்டவர் திட்டி தீர்க்கல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏசப்பா மக்களுக்கு வாயை அசைச்சுறாங்க. ஆண்டவர் நாமத்தை மாத்திரம் மயங்கப்படுத்துங்க. ஏசப்பா நாமத்தை மாத்திரம் மயங்கப்படுத்துங்க. உங்களுக்கு எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு சோதனை வருதா, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காதபடி பிரச்சனைகள் வந்து நிக்குதா, அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்க சிரிங்க, சோர்ந்து போகாதீங்க, சிரிங்க. அதை குறித்து சிரிச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது, ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கி போட்டுருவாருன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க சொல்லுங்க. நீங்க பேசுங்க, பிரச்சனை பார்த்து பேசுங்க. இதெல்லாம் ஏசப்பாக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது, ஏசப்பா எனக்கு முன்னால இருக்காங்க, அவர் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. நீங்க பயந்து அழாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. எதையும் பார்த்து நீங்க ஆண்டருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைங்க இருந்தா எதையுமே பார்த்து பயப்படாதீங்க, எதையும் பார்த்து பயப்படாதீங்க. அப்படி ஆண்டருக்கு நான் உண்மை இல்லாம தவறி போயிருக்கேன், இல்ல விலகி போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க கூட, ஆண்டர் இந்த காரியத்துல இருந்து எனக்கு வச்சுங்க, மன்னிச்சிருங்க, இனி உங்க பிள்ளையா நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சமூகத்துக்கு போயிருங்க. ஆண்டு சமூகத்துக்கு போயிருங்க. அப்புறம் உங்களுக்கு பெரிய விடுதலை கத்த தருவார். உண்மையா இருக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் இது ஆண்டவர் வந்து நீதிமனுக்கு வரும் சோதனைகள் அதிகமா இருக்குன்னா போட்டிருக்கு. நீதிமனுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் அவைகளுக்கு முன்னின்று அவர் எல்லாத்திலும் ஒரு நிலைக்கு நினைச்சுக்காரு காத்துக்கொள்வார்னு இருக்கு. நீதிமானுக்கு முன்னால யாரும் எந்த வார்த்தையும் பேச முடியாது, பேசினா அவங்களுக்கு பிரச்சனை தான். அதனால நீங்க பாருங்க, நீதிமான் எலும்பு முறிக்கப்படல, நீதிமான்கள் பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. சங்கீதத்துல 37 நினைக்கிறேன், 37 35ஆம் அதிகாரத்துல நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் போட்டிருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம வாயிருக்குன்னு துணிகரமா எந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஆண்டோடைய காரியத்தை ஆண்டத்தை போய் சிக்கிக்கிடாதீங்க. அது வெளியேற ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்கு ஒரு ரொம்ப ஆண்டவர் சமூகத்துல நிக்கணும். அந்த உங்களுக்கு உங்களையும் நீ செல்ல பிள்ளையா வச்சிருக்கனால தேவனுடைய பிள்ளைகளாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க. அவருக்கு முன்னாக பரிசுத்தமா காணப்படுங்க. இன்னைக்கு பிசாசு வந்து யாரும் விழுங்கலாமோன்னு அலைகிறான், பேதுருவ விழுங்கணும்னு அவன் அலைஞ்சான்.
பேதுரு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறப்பில்ல. ஒவ்வொரு நேரம் பிரசங்கம் பண்ணும்போது 3000 மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு நேரம் பிரசங்கம் பண்ணும்போது 5000 மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அவர் நடந்து போகும்போது வியாதியத்துக்கு சுகமாகறாங்க. அவரு போய் மரிச்சவளை அந்த தொற்கால போய் எழுப்புறாரு. வல்லமையான ஒரு காரியத்தை செய்துகிட்டு இருக்கிறார் பேதுரு. ஆனா அந்த பேதுரு கொன்றணும்னு சொல்லி பிசாசு அலைஞ்சான். ஆனா பாருங்க, ஆண்டவர் அந்த பேதுருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி ஜெபிக்க வச்சாரு. ஜெபிக்க வச்சுன்னு கர்த்தர் தூதனை அனுப்புனாரு. தூதனை அனுப்பி அந்த பேதுரு வெளியே கொண்டு வந்துட்டாரு. அந்த ஏரோது தன்னால் பயந்து நடுங்கி இருப்பான், எங்க போறாரு அந்த பேதுருன்னு. ஆனா கர்த்தர் தேவனால கூட காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் போடுங்க. தேவனுடைய வேதத்தை நல்ல வாசிங்க, தியானம் பண்ணுங்க, தேவனுடைய சமுதிர ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரு. எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் விடுதலை பண்ணுவாரு, உங்களை அழகா வழி நடத்துவாரு. பேதுரு அழிச்சிடலான்னு அவன் திட்டம் போட்டான், விசுவாசி திட்டம் போட்டான். ஆனா ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எழுப்பி ஜெபிக்க வச்சு பேதுரு வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஜெபிக்கும் போது எந்த இடத்துல இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்துருவாங்க. பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில சிறைச்சாலையில இருந்தாங்க. அவங்க ஜெபிச்சாங்க, தேவனை பாடினார்கள், ஜெபித்தார்கள், துதித்தார்கள். சிறைச்சாலை அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைச்சிட்டாரு. அசைச்சு இந்த பூட்டுகள்லாம் உடைக்கப்பட்டு அவங்க எல்லாம் வெளியே கொண்டு வந்து அங்க இருக்கிற சிறைச்சாலைகள் இருக்க எல்லாத்தையும் ரட்சித்தாருன்னு வேதத்தை பாக்குறோம். அங்க இருக்க காவலாளி கூட தன்னை குத்தி தற்கொலை பண்ணிடுறோம், எல்லாம் தப்பிச்சு வெளியே போயிட்டாங்கன்னு நினைச்சான். ஆனாலும் சொன்னாங்க, உம்மனை கொன்னீர், நீ செத்து பேராதியோ, நாங்க இங்கதான் இருக்கிறோம். ஆண்டவர்களே ரட்சிக்கப்படுறாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காங்க. அப்புறம் சிறைச்சாலையில் இருக்க மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஜெபிக்கும் போது ஒரு பெரிய வெற்றி உண்டு. பவுலும் சீலாவும் ஜெபிச்சாங்க, நல்ல தேவனை துதித்தார்கள், தேவனை பாடினார்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தாரு, வெளியே கொண்டு வந்துருவாரு ஆண்டவர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளை எப்பேற்பட்ட கட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துருவாரு. தானியேல் ஜெபிக்கிறவர், 3 வேளை தவறாம ஜெபிக்கிறவரு, ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தாரு. மொர்தெக்காய் இருக்காரு, அவர் ஜெபிக்கிறவர். சொன்னாரு, எஸ்தருக்கு சொன்னாரு, இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியே வரும்னு சொன்னாரு. ஜெபிச்சாங்க. அந்த மொர்தெக்காய் கர்த்தர் உயர்த்தினாரு. மொர்தெக்காய் கொன்றணும் நம்ம திட்டம் போட்டான். ஆனா மொர்தெக்காய் உயர்த்தினாரு. அந்த ராஜ மேன்மை கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதே அந்த அவன் ஆமானி இருந்த வீட்டையே கொடுத்தாரு. பாருங்க, அப்போ ஜெபிக்கா யூத குலத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விடுதலை. சூசான் நகரம் கலங்கி போய் கிடந்துச்சு. சூசான் நகரம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்ப ஜெபம் தான் முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. நீங்க ஜெபிக்க 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 உங்களுக்கு பெரிய விடுதலை இருக்குது. ஜெபிக்க 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 குடும்பத்தில் பெரிய சமாதானம் வரும். ஜெபிக்க 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 உங்க குடும்பம் உயர்த்தப்படும். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அது மாத்திரம் வசனத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வசனத்தை நீங்க வாசிக்க 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 உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். வேதம் கூறுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக என்னை நானே பரிசுத்தப்படுத்துறேன்னு சொல்லி யோவான்ல இருக்குது. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திக்கிறாரு. அதை நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக. அதான் தேவ பிள்ளைகளாகி நீங்க ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கீங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவங்களெல்லாம் ஒரு பிள்ளையா கர்த்தர் மாற்றி அவங்களெல்லாம் கர்த்தர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு கிடைச்ச முத்திரமா வைப்பாரு. எல்லா மக்களும் தான் இங்க விடாம ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பு பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றோம். இப்படி கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இசப்பா, நன்றி இசப்பா, நன்றிப்பா. கொடுத்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறையா ஆண்டவரே. தோரி ஷகதீரி மக்கதாரவா ரிசாலவா ரீக்கவா தோரி ஷதாரவா ரீக்கவா. ஆண்டவரே தகப்பனே, வேதத்துல அப்பா சோதராங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறையா. கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆண்டவரே, இந்த ஜெபத்துல தகப்பனே கலந்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே, யூடியூப் மூலமா பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறையா. பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறையா. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டுமையா. வசனத்தை தியானிக்கட்டுமையா. நல்லா ஜெபிக்கட்டையா. எப்பேற்பட்ட கட்டுகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கட்டுமையா. அவிசுவாசமான காரியங்களை சிந்திக்காதபடி தேவன் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார் என்ற அதை முழு நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. அந்த ஜெபிக்க நீர் கிருபை கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம் ஐயா. உங்க நாம மாத்திரம் மைமுடனையா
அல்லேலூயா. உடைய பிள்ளைகள் உடைய வேதத்தை வாசிக்கட்டும், ஜெபிக்கட்டும், ஆண்டவரை பாடட்டும், துதிக்கட்டும். பவுலும் சீலாவும் பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். கர்த்தர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தது போல ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை பாடட்டும், துதிக்கட்டும், ஜெபிக்கட்டும். சமூகத்துல அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கொடுங்க ஆண்டவரை. அப்படி கொடுத்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபிக்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றிப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கும். தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடாமல் ஜெபம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ஆமென்.